வயிற்றுக்குள்ள முங்குல மீன் அப்படி அழகா கக்கிட்டாரு. இது கரிஞ்சிருந்தா இது புலி. இவனுக்கு பேரு தோரன் சொல்லுவோம் மக்களே. நல்லா பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ருசி இருக்கு. வலி ஓரா மாட்டு ஓரா மீன் வேணா சும்மா கிடையாது மக்களே. அற்புதமான அதிசயமான மீன் மக்களே. வாங்க பாப்போம். வணக்கம் உங்கள் வேலை மகள் மக்களே. இப்போ வந்து நீங்க என்ன மீன் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரா மக்களே ஓநாய் மீன். கடல் விலங்குகளை போலவே கடல்லையும் மீன்கள் இருக்கு. எத்தனை விலங்கு இருக்கோ அத்தனை விலங்குக்கு ஒப்பிடாத மீன்கள் கடல்லையுமே இருக்கு மக்களே. ஆமா, அதான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீனை தான் நீங்க நமக்கு பார்க்கோம். கடல்ல ஓநாய்க்கு ஒப்பிடாத மீன். ஓநாய் வந்திருக்கா தந்திரமா ஒளிஞ்சிருந்து தாக்கக்கூடிய பெரிய தந்திரமான ஒரு இது ஓநாய் தான் சொல்லுவோம் மக்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீன் தான் இது. வந்து பாறைகள்ல ஒளிஞ்சிருந்து எத்தனை மீனை அட்டாக் பண்ணி ரொம்ப அற்புதமா வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புத மீன் விலங்கு தான். இதோட உருவத்தை பாருங்க. அது மெத்தடே வந்து அப்படி ஓநாய் மாதிரியே இருக்கு பாருங்க. தூவி கலரு அதை விட தந்திரமா பல்ல பாருங்க. மணியனுக்கு இருக்க மாதிரி பல் இருக்கா பாருங்க மக்களே. எல்லாமே இது வந்து சும்மா சொல்ல ஓநாயின்னு பல்லுல இருந்து கலர்ல இருந்து உருவத்தில இருந்து வெள்ளத்துல இருந்து வேட்டையாடி சாப்பிடுறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து ஓனாக்கி ஈக்குவலா நாங்க சொல்றோம். இந்த மீனை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே. எங்களுக்கு தோன்றதா நாங்க சொல்றோம், உங்களுக்கு தோன்றதா நீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே. இதே இப்போதைக்கு உயிரா கடலை விட்டுருவோம். வாங்க பாப்போம் மக்களே. நீங்க வந்து ராஜஸ்தான் வந்திருக்க போலையில ஆத்தா பார்க்க போறாங்க மக்களே. தொண்டை குழம்புல அப்படி கைக்கிட்டா முழுசா முழுங்கிட்டு முழுவனு கக்கிட்டாரு. பாருங்களே பிடிக்கிறது புளிய கூட கையாண்டலாம். ஆனா பிடிக்கிற ரொம்ப கவனம் பிடிக்கணும் மக்களே. பிடிச்சாச்சு. யாரு கடல்ல புலி குணம் கொண்டது கடல் பாம்பு மக்களே. யாருங்க எப்படி இருக்குது யாருங்க எப்படி பதிலா புலியோட கோபமும் பாம்போட தந்திரமும் நடந்த மீன் தான் மக்களே. கடல்ல வந்த அவனே கமன் மீனை வயிற்றுக்குள்ள முங்குல மீனை அப்படி அழகா கக்கிட்டாரு. முழு மீனை வலையில இருந்த மீனை. இந்த மீனை கையில பிடிக்கும் போதே ரொம்ப எத்தனைக்கா பிடிக்கணும். கொஞ்சம் கவனக்குறையா பிடிச்சாலே கை துண்டாயிரு. இது வாய்க்கு வெளியே ஒரு பல் இருக்கு, தொண்டைக்குள்ள ஒரு பல் இருக்கு. இந்த மீனுக்கு மட்டும்தான். கடல்லே வந்து 2 பல் இருக்கு. அவங்கெல்லாம் வெளியே எடுக்க மட்டும்தான் இருக்கு. தொண்டைக்குள்ள உள்ள பல்ல வச்சுதான் எட்ட பெரிய மீனையும் முழுங்கி வெண்டு சாப்பிட்டு மக்களே. அது ஒரு அதிசயமான மீன் வந்து ரொம்ப எச்சரிக்கையா கையாளுங்க. கொஞ்சம் கவனக்குறையா பிடிச்சாலே என்ன ஆகுமே தெரியாது. கை அப்படியும் மற்ற மீன்லாம் கடிச்சா கடிச்சு பிடிச்சி கடிச்சா தொண்டைக்குள்ள கையை இழுத்துரு. ஆமா, ரொம்ப எச்சரிக்கையா பிடிக்கணும். இதெல்லாம் வந்து கடல்ல வந்து ரொம்ப முக்கியமான உயிரின மக்களே. இது வந்து எப்பவும் நம்ம கொல்லக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கடல் காவலன்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு அபூர்வமான மீன். இதெல்லாம் கடலை பாதுகாக்கக்கூடிய மீன். நம்ம ஏற்கனவே சொல்லி புலி காற்றை காக்குதுல அந்த மாதிரியா இதெல்லாம் கடலை காக்கக்கூடிய மீன் வகையில் உள்ள மீன். இது வந்து மீன் வகை பாதி பாம்பு வகை பாதி. இது அப்படியே கடலை விட்டுருவோம் மக்களே. நம்ம கையில விட்டுருக்கோம் சொல்லி யாரு கையில விட்டுறாங்க. கொடூரமான குணம் கொண்ட மீன் பாரு. நம்ம கடலை விடுவோம்.
அதான் ஒரு தங்க தங்கானே கீழே பாரு 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 வராரு 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 வரிசையா வராரு தங்கத்தொழி மகளே கடல்ல வாழக்கூடிய கருஞ்சிருத்தை பாத்தீங்களா கடல் சிறுத்தை எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு மக்களே வேகமும் கோணமும் அப்படியே இருக்கு கடலை காக்கக்கூடிய அற்புதமான மீன் கடல்ல காட்டுல சிறுத்தை எப்படி இருக்கு அது போல கடலை காக்கக்கூடிய அற்புதமான மீன் மக்களே இந்த மீனை நீங்க பார்த்துருந்தா இதுக்கு என்ன மீன் பேர் சொல்லுங்க நாங்க கருஞ்சிருத்தை என்ன சொல்லுவோம் மக்களே பாருங்க அப்படியா இருக்கு முகம் அப்படித்தான் இருக்கு வாய பாருங்க பல்ல பாருங்க வாய போலந்தா அப்படியே போயிரு சிறுத்தை வாய் என்ன அதை விட பெரிய வாயா இருக்கு பாருங்க மக்களே இவ்வளவு ஒரு அற்புதமான மீன்லாம் கடல்ல இருக்கு காட்டுல என்னென்ன விலங்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலா நம்ம கடல்லையுமே மீன்கள் நிறைய இருக்கு மக்களே அற்புதம்னா அற்புதம் அப்படி அப்படி அற்புதம் இல்லை மக்களே இப்ப நம்ம கரும் சிறுத்தைய பத்தியா பேசிட்டோம் இப்ப அடுத்து போவாங்க புலி கடலையே புலி ரூபத்திலேயே அப்படி அச்சசல இருக்கு மக்களே வாங்க பாப்போம் இது கருஞ்சிருந்த இது புலி 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 தெரியுதா அப்படியே இருக்கு பாருங்க புலிக்கு மண்டை பெருசா இருக்குமா அங்க இருக்கு பாத்தீங்களா அப்படியே தான் இருக்கு மண்டை தான் பெருசா இருக்கு மக்களே புலிக்கு எவ்வளவு உருவம் பெருசா இருக்கும் மண்டை அது கலரை பாருங்களேன் எங்க இருக்கு யாரு தெரியுதா அப்படியே இருக்கா லேசா கூட அச்சலாம இருக்கு அப்படியே இருக்கு புலி என்ன மெத்தல இருக்கும் மண்டையை விரிச்சுக்கிட்டு அப்படியே இருக்கா கடலை காக்கக்கூடிய மீன்கள் தான் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கருஞ்சிருந்தே பாத்தியா இது கடல் புலி யாரு மக்களே இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்களே உங்களுக்கே தெரியும் புலிக்கு மட்டும் மண்டை பெருசா இருக்கு உடல் பெருசா இருக்கு தெரியுதா புலி கடலை காக்கக்கூடிய மீன் மக்களே காருங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம கடல் தேவன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இங்க வருது வாய்க்கு நண்ட பாருங்க எவ்வளவு அழகா முடிச்சிருக்காது இல்லையா எதா மக்களே எட்ட பெரிய மீனா இருந்தாலும் இதான் உதாரணம் புளிக்கு ஒப்பிடா இருந்தாலே காருங்க நண்டு அழகா சாப்பிடாம பாருங்க பொடி நண்டை முழிஞ்சு அது போல வேட்டையாடுறதுல கடல்ல இவர் மண்ணாதி மன்னன் மக்களே இவருக்கு ஈக்குவலா யாருமே இருக்க முடியாது அப்படி ஒரு மண்ணாதி மன்னன் சொல்லு அதனாலதான் இதை வந்து கடல்ல புளிக்கு ஒப்பிடுறோம் மக்களே ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பேர் இன்பமான மீன் மக்களே இந்த மீன் சொல்லுவேன் அற்புதம் தான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா மனிதனுக்கு எப்பவுமே ஆபத்து வரும் ஆனா இந்த மீனுக்கு விட்டு ஆபத்து வந்து உடனே எந்த சொந்தக்காரனையும் சொந்தக்காரனும் கூப்பிடாது தன்னைத்தானே காப்பாத்திக்கிறாங்க பலூன் மாதிரியா உலகம் மாதிரி ஆகி அவர் உயிரை காப்பாத்திக்கிறாரு எந்த மீன் வந்து காப்பாந்தாரு இந்த மீன் யாருங்க இப்படி பலூன் மாதிரி ஆயிட்டா எந்த மீனுமே அட்டாக் பண்ணாது ஏன்னு கேட்டீங்கன்னா உடம்பு சுத்தி முள்ள பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு முள்ளு ஈட்டி மாதிரியா இருக்கா எந்த மீன் மேல அட்டாக் பண்ண முடியாது அதனால வந்து கடல் வந்து இதுக்கு வந்து விவேகத்தையெல்லாம் எதுவுமே கொடுக்கல இந்த முள்ள கொடுத்து அது உயிரை காப்பாத்துறதுக்கு ரொம்ப அற்புதமா படைக்கப்பட்டு இருக்கு இந்த மீன் வலி ஓரா மாட்டு ஓரா இன்னொன்னு ஓரா 4 பேர் கொண்ட மீன் மக்களே பாருங்க மீனை உருவத்தை போல பேரும் பெருசா இருக்கு பாத்தியா ஒரே மீன்ல 4 பேர் கொண்ட மீன் மக்களே பாத்தீங்க ஓரான்னு சொல்லுவோம் வலி ஓரா மாட்டு ஓரா வரி ஓரா பாருங்க பாத்தீங்களா ஒரே மீனே 4 வகையா நம்ம ஊர்ல சொல்லுவோம் உங்க ஊர்ல எப்படி சொல்லுவீங்க கேட்டா உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேர் கமெண்ட் பண்ணுங்க மக்களே ஓகே அடுத்த வீடியோல அற்புதமான மீன்ல சந்திப்போம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன மீன் பார்க்க போறோம்னா மக்களே குருவிலி தான் மக்களே குருவிலின்னு சொல்ற மீன் பாத்தீங்க பார் மீன்ல வந்து ரொம்ப ஒஸ்தான ஆள் இவரு பாருங்க அப்படி பாக்குறதுக்கு ஏன் குருவிலின்னு வந்திருக்கா கூறல் மாதிரியா இருக்கு பாருங்க மக்களே இதான் குட்டி கூறல்னு சொல்லுவோம் மக்களே அந்த அளவு டேஸ்டா இருக்குது மீன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேட்டு கூட தான் நீங்க எப்பவுமே வாங்கி சாப்பிட முடியும் பார் மீன்லயே நம்ம பாருல விலை மீன் இருக்கு பத்தில அதுக்கு ஈக்குவலா அந்த மீன் ரேட் இருக்கு ஏன்னா ருசியுமே அதுக்கு ஈக்குவலா இருக்கு இது வந்து பார் மீன் கிடையாது நல்ல மீன் பாரு விலை மீன் இருக்கு பத்தில அந்த மாதிரியா குட்டி குருவிலி மக்களே குட்டி கூறல் நாங்க வந்து குருவிலின்னு சொல்லுவோம் உங்க ஊர்ல இதுக்கு என்ன பேர் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே இதுக்கு பேர் நம்ம ஊர்ல குருவிலி கடலுக்குள்ள வந்து சவுண்ட் விட்டு வந்து மீன் மட்டும் தான்
குறுக்குறுன்னு அதனால இருக்க மூக்குல ஓட்டை பாருங்க எத்தனை வருஷம் இருக்குன்னு. மற்ற மீனுக்குலாம் மூக்குல ஓட்டை இருக்காது. இந்த மீன் மூக்குல ஓட்டை இருக்கு மக்களே. இதனால குறுகுலின்னு சொல்ற மக்களே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஊர்ல இந்த மீனுக்கு என்ன பேருனா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மதுரை மக்களே, யாருங்க சீப் அண்ட் பெஸ்ட் தெரியுதா? கடல்லையே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா உள்ள மீன் இதுதான். இந்த மீன் அடிக்கிறதுக்கு எந்த மீன் விலை கம்மியா, கடல்ல இதுக்கு ஈக்குவலா ருசி இல்லைன்னு சொல்ல அப்படிப்பட்ட ருசி இந்த மீன்ல வந்து அடங்கியிருக்கு மக்களே. அற்புதமான மீன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ருசி இருக்கு. அதனால அந்த காலத்துல மக்கள் அப்பவே இதுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன பட்டம் கேட்டீங்களா? அற்புதமான பேர் மக்களே. மக்களை வித்து மதனத்தை வாங்கி சாப்பிட்டு சொல்லிருக்காங்க மக்களே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீன். பெத்த மக்களை வித்து கூட இந்த மீனை வாங்கி சாப்பிடணுமா, அப்படி ஒரு பேரு. மக்களை வித்து மதனத்தை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அந்த காலத்துல பேர் வச்சுக்காக வருங்க மக்களே. அப்படிப்பட்ட அப்புறம் அற்புதமான மீன். மீன் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு 300 ரூபாய் மக்களே. ஆனா நீங்க வந்து இது 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு பார்த்தா அதை விட ருசி கூட இருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான டேஸ்ட் இருக்கு இந்த மீன். வேண்டி விரும்பி வாங்கி சாப்பிடுங்க மக்களே. இந்த மீனுக்கு பேர் மதன. நம்ம ஊர்ல இந்த மீனுக்கு பேரு நம்ம ஊர்ல காக்கின்னு சொல்லுவோம். என்ன மக்களே, மதனம் சொல்லுவோம், சில பேர் காக்கின்னு சொல்லுவோம் மக்களே. என்ன இவருக்கு பேரு தோலன்னு சொல்லுவோம் மக்களே. நல்லா பாருங்க, இவரும் ஓட போகுது கடல்ல பாத்தீங்களா? இவர் அழகா இருக்காரு பாருங்க. இவருக்கு பேரு தோலன். தோல் கொடுப்பான் தோலன்னு சொல்லுவோம்ல, அந்த ரகத்துல சேர்ந்த ஒரு மக்களே. கடல்லே வந்து ரொம்ப ஒத்தான தோழனே. ஆமாக்கா, இருக்கிற இல்லாதவங்கள பார்க்க மாட்டாரு இவரு. அப்படின்ட்டு அடிச்சு பூட்டிடுவாரு. ஆமாக்கா, செல்ல மீனா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மடி, பெரிய பெரிய இன்ஜின் வலையில வரும், மடியில ஏறு. ஆனா இவர் அப்படி இல்ல, ரொம்ப ஸ்லோவான ஆளுக்கு, ரொம்ப ஸ்பீடான ஆளுக்கு, எல்லா பேருக்குமே கடல்ல உதவுற குணம் கொண்ட மீன் மக்களே. அதுக்கு பேர் தான் தோலன்னு சொல்றாங்க மக்களே இந்த மீனை. ஆமா, அடுத்து என்னன்னு கேட்டீங்களா, கடல்ல வந்து கரை ஓரத்துலயும் வரும், ஆழ்கடல்லையும் வரக்கூடிய அற்புதமான மீன் இதுதான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பேர்னு சொல்லா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, கடல்ல வந்து இவர் வந்து பெரிய கூட்ட குடும்பக்காரர் மகளே. ஆமா, எந்த மீனுனே எப்போ வேணாலும் இல்லாம போலாம். கடல்ல இந்த தோலை மட்டும் இல்லாம போவாது. ஆமா, நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, பெரிய கிளை, பெரிய தாளைன்னு, அந்த மாதிரியா பெரிய கூட்ட குடும்பக்காரர் இவர் வந்து எல்லா ஏரியாலுமே வரக்கூடிய ஆளு. இந்த ஊரு அந்த ஊர்லாம் அவர் கிடையாது. இவர் இல்லாத ஊர் இருக்காது, இவர் இல்லாத கடல் இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான ஆள் மக்களே. அதனால இப்ப தோலன் வச்சிருக்காங்க. எல்லா ஒரு மக்களுக்கும் தோல் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆளுங்க. தோல் கொடுத்து தோல் எவ்வளவு அனுப்பிக்கிட்டு வந்து அழகா, அந்த அளவு ஒரு அற்புதமான மீன் மக்களே. இந்த மீன் வந்து நம்ம ஊர்ல தோலன்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல உங்க ஊர்ல இதான் என்ன பேர் சொல்ற கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்த மீன் நல்ல மீன் கண்டிப்பா. இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தாச்சு, இந்த மீன் எப்பவுமே அவியலுக்கு குழம்பு வச்சால செமையா இருக்கு மகளே. அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கினா தோலை வாங்கினா இந்த தோலல்ல வந்து 3 பொறப்பு இருக்கு பாருங்க. பாத்தீங்களா, இதுல 3 பொறப்பு தோலை இருக்கு. இது வந்து வெள்ளை தோலைன்னு சொல்லுவோம், இது வந்து வரித்தோலைன்னு சொல்லுவோம் மக்களே. இன்னொன்னு இதே பத்தியில கொஞ்சம் கலர் டம்மா இருக்கு, கருப்பு தோலை. 3 தோலை இருக்கு ஒரே மீன்ல பாருங்க மக்களே. கடல்ல 3 மீன் ஒரே பேர் கொண்ட மீனை தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்க. கடல்ல 3 பேர் கொண்ட மீன் கேட்டிருக்கீங்க மக்களே, அதை தான் நீங்க நம்ம வீடியோ எடுக்க போறோம். வாங்க பாப்போம். ஏற்கனவே 3 பேர் கொண்ட மீன் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதே போல ஒரே மீன்ல 3 பேர் கொண்ட மீன், அற்புதமான அதிசயமான மீன் மக்களே. வாங்க பாப்போம். கடலன் மக்களே, இவர் தான் மக்களே அற்புதமான மீன், அதிசயமான மீன் சொல்ற மீன். இந்த மீன் தான் இதை பார்க்க சாதாரணமா தெரியல மக்களே. இவர் கடல்லையே ரொம்ப உஸ்தான ஆள் மக்களே. பாருங்க, இதுல உள்ள சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பெரிய மீனை எந்த மீனா இருந்தாலும் 1000 கணக்கு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் மக்களே. ஆனா இந்த மீனை 100 கணக்காக ஒரு ரூபா கொடுத்தா போது இந்த அழகான ஒரு ருசியான மீன் வாங்கி சாப்பிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீன் மக்களே. இப்ப இந்த மீன் வச்சுங்க, பாறையோ நம்ம விலை மீனோ சீரா எதா எடுத்துக்கிட்டாலே 1000 ரூபா இருக்கு கிலோ, 500 ரூபா இருக்கு. ஆனா இந்த மீன் வெறும் 100 ரூபா மக்களே. 100 ரூபா சில்லறையில நீங்க இந்த மீனை வாங்கி அளவோட டேஸ்டான மீன் வாங்கி சாப்பிடலாம். இந்த பெரிய மீனை பாத்தீங்க, இது 2 கிலோ இருக்கு. இந்த மீனை 100 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மீன் மக்கள். இந்த பெருசா இருந்தாலே அடுத்து கேட்டீங்களா, இதுக்கு என்னடா 3 பேரும் கேட்டீங்கல்ல, அதைத்தான் இப்ப நம்ம சொல்ல போற மக்களே. வாங்க பாப்போம்.
பாருங்க இருக்கா கோடோட இருக்கா. இது வந்து நம்ம வந்து எப்பவும் பெருசு இருந்தாலும் இது வந்து மாட்டு வரான்னு கூப்பிடுவோம். அவியலுக்கு ஒரு டக்கரான மீன் எடுத்து நீங்க அவிக்கும் பாடுற நல்லா இருக்காது போதும். அதில் குறுவலியை குழம்பு விட்டுருமானிக்கு இதுல மீனை வேணா சும்மா கிடையாது மக்களே, உயிரோட அவிச்சிங்க உயிரா ஓடி பாருங்க. மீனை வெட்டுறோம் போடுறோம் நிறைய ஆட்டை எப்படி திம்பிலோ அந்த மாதிரி கடல்ல மீனை உயிராவே அப்படி போட்டு தள்ளிட்டு போயிடுறது. அவ்வளோ வேலை முடிஞ்சு வச்சு டண்டனக்கா ஒரு அவ்வளோ வைக்கல உயிரா இருந்துச்சு. இப்போ சோழியை முடிச்சாச்சு. அதெல்லாம் அவியலுக்கு மீன் ரெடி. குமாரி வாய்க்கில் என்ன இருக்கு குமாரி? இந்த நாலு பொடி பண்ணாம பொடி பொடிச்சு எடுத்து போடுங்க. பொண்ணாமரை ஒரு 4 பொண்ணாமரை பொடிச்சு வர எடுத்து போடுங்க. பொடிச்சு அவ்வளோதான் கழுவியாச்சு. கண்டனக்கா கழுவுதான் ஒரே கழுவுதான் வேலையை முடிக்கும். நலங்கு தேவை போடு நொறுக்கு ஐஸ் கொடுங்க நானுங்க குமாரி. ஐஸ் முடிஞ்சா குமாரி கரையோ ஆசை இருக்காளையா? இந்த மாதிரி மீனை காணுங்கிற ஐஸ் தான் இருந்ததுல ஆல்ரெடி அந்த எல்லாம் பாக்கிலோ. அதுக்கு மேலே 2 வாட்டி போட்டு நிப்பாட்டிடு. இங்கிட்டு போடு அதான் மீன் ஐஸ் போடுங்க. போடியா டப்பு 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 டப்பு. மீன் இறங்க 2 வாட்டி மீன் இறங்கிட்டே அதுக்கு ஐஸ் இறங்க. அங்கிட்டு இன்னொரு மீன் இருக்கு. இன்னொரு மீன் இறக்கிட்டு மொத்தத்துக்கு இங்கிட்ட 2 சாக்கு அங்கிட்ட 2 சாக்கு ஐஸ் விடுங்க. 4 சாக்கு வேலை முடிச்சாச்சு. ஐஸை போட்டு கஞ்சி குடிக்கணியா? பாக்கிறதுல வாங்கி 2 ஆடு இருக்கு வாங்கி இருக்கு குறுக்கடிக்க வாங்கியிருக்கு போட்டு அது உடச்சிருக்கா. தலைமை சாக்க வச்சு கொடுங்க. தூக்கி கொட்டு ஐஸ் மாவா நுறுகி போட்டு தான் மீன் நல்லா பிடிக்கும். கொண்டு காட்டிய அங்கே காட்டி இப்பெல்லாம் மீன் பிடிக்கிற விட மீனை பக்குவப்படுத்தினா முக்கியமான விஷயங்கள 4 வாட்டி போட்டுருக்கோம். இருக்கா மீன் கண்ணை பகட்டுறதுல வந்து ஃப்ரெஷ் மீன் தான் பாத்துங்க. மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா இப்படி இருக்குனே பாத்துங்க. கண்ணையும் பாத்துங்க உடம்பையும் பாத்துங்க அப்படியே பகட்டா இருக்குனே. அதுக்குதான் ஃப்ரெஷ் மீன். ஃப்ரெஷ்ஷான மீன் தான். ஃப்ரெஷ்ஷான மீன் பதிலா அது உயிரா ஓடுறாரு. கோலமுல சொல்றாரு பாரு. பாரு உங்க வாய் அந்த வாய் ஒரே மாதிரியா இருக்கும் பாரு.
ஏதோ பேர் சொல்றாப்ல எனக்கு இருக்கு புரிய மாட்டேங்குது. தோழனங்க பாரு அதுக்கு பேரு. அதெல்லாம் சொல்லி பாரு பேர் தோழங்க பரவாயில்ல. இதுக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. காது கேட்க மாட்டேங்க. மக்களே காருங்க, இதுதான் வந்து தோலை மீன் மக்களே. நல்லா பாருங்க. இவர் வந்து எங்கள் சித்தப்பா தோழ சித்தப்பா மகன் தான். அவர் கையில் வச்சுருக்கேன் தோழன் தான். பார்த்துக்குங்க, ஒரு அற்புதமான ஒத்து மீன் பாருங்க. இங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே இருப்பாரு, இங்கிட்டு பார்த்தாலும் அப்படியே இருப்பாரு பாருங்க. என்னமோ சொல்லுதுங்க பாரு, என்னப்பா சொல்ற? என்னமோ சொல்லுது. பசிக்குதாமா? பசிக்குதாமாக்கு? சூப்பரா இருக்கு மாதிரி. கிளப்புங்க குமாரே. தோல் கொடுப்பான், தோலா இருந்தா கிளப்புல கிளப்புல. இப்போ நம்ம மலையில் என்னென்ன மீனுதுன்னா, இது வந்து கண் வேலை மீன் மக்களே. முண்டக்கண் வேலை மீன், எக்ஸ்போர்ட் கிளி மீன், தோலை, ஓரா, இதுக்கு பேர பண்டாரி கலவா. முண்டக்கண்ணு பண்டாரி கலவா. சரி முண்ட டேய், அது வாய்க்குள்ள மீன் இருக்கும் பாரு, துப்பிட்டு இருக்கும் பாரு. பாத்துலையா மோசமான ஆளு. மீசையை பத்தில அவருக்கு எடுப்பா இருக்கு பாருங்க. மீசையை பாருங்க, மீசை பெருசா இருக்காரா? மீசக்காரர் இவரு.